மனம் திறந்து பேசப் போகிறேன் என்ற அதிமுக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனின் பேட்டி கட்சிக்குள் மீண்டும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. அவரின் பரபரப்பு பேட்டியையும் அதன் பின்னணியையும் இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். 5ஆம் தேதி என்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அதிமுக மூத்த தலைவரும் முன்னாள் அமைச்சருமான செங்கோட்டையனின் இந்த வார்த்தைகள் அதிமுகவில் மீண்டும் புயலை கிளப்பியுள்ளது. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை தொடங்கியதற்காக கோவையில் கடந்த பிப்ரவரி மாதம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு விவசாயிகள் நடத்திய பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்ததன் மூலம் முதல் முறையாக முரண்பாடு வெளிப்பட்டது. அந்த விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் படங்கள் இடம்பெறாததால் அதிருப்தியடைந்ததாக அப்போது செங்கோட்டையன் கூறியிருந்தார். அதன் பிறகு கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூறுவதையே செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார். சட்டப்பேரவை வளாகத்தில் அதிமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கூட கலந்து கொள்ளாத செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியை நேருக்கு நேர் சந்திப்பதையும் தவிர்த்தார். அதன் பிறகு திடீரென டெல்லி சென்று பாஜக தலைவர்களை செங்கோட்டையன் சந்தித்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சந்திப்புக்கு பின்னரே அதிமுக பாஜக கூட்டணி அறிவிப்பு வெளியானதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மட்டுமே செங்கோட்டையன் பங்கேற்றார். கூட்டணி அமைந்த பிறகு அமைதி காத்து வந்த செங்கோட்டையன் தற்போது வரும் வெள்ளிக்கிழமை மனம் திறந்து பேச உள்ளதாக கூறியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நான் மனதிலிருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேர் தெரிந்து கொள்ளலாம். ஆகவே அதுவரையும் நீங்கள் பொறுத்திருந்து எனக்கு உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே கோபிச்செட்டிப்பாளையத்தில் உள்ள இல்லத்தில் செங்கோட்டையன் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தினார். இதில் பவானிசாகர் தொகுதி எம்எல்ஏ பன்னாரி உட்பட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதிமுகவின் ஈரோடு மேற்கு மாவட்டத்தில் உள்ள 95% நிர்வாகிகள் பங்கேற்றனர். 18 ஒன்றிய செயலாளர்களில் 16 பேரும், 14 பேரூராட்சி செயலாளர்களில் 13 பேரும், 3 நகர செயலாளர்களில் 2 பங்கேற்றனர். பூட்டிய அறையில் நடைபெற்ற ஆலோசனையில் தனது நிலைப்பாடு குறித்தும் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்தும் ஆலோசித்ததாக கூறப்படுகிறது. ஆலோசனைக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம், டிடிவி தினகரன் உள்ளிட்ட அனைவரும் ஒன்றிணைவது குறித்தும் வரும் 5ஆம் தேதி பேசுவதாக குறிப்பிட்டார். சசிகலா ஓபிஎஸ் இணைப்பதற்கு நீங்க திட்டமிட்டிருக்கதா ஒரு தகவல். இது சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்ன சார்? 5ஆம் தேதி உங்களுக்கு எல்லாம் நீ கேட்கறதுக்கெல்லாம் விளக்கம் தரப்படும். செங்கோட்டையனின் பேட்டி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது கூட்டத்தின் போது பேசுகிறேன் என கூறி சென்றார். ஆனால் அதன் பிறகு நடைபெற்ற பரப்புரை கூட்டங்களில் செங்கோட்டையன் பற்றி எதுவும் பேசாமல் எடப்பாடி பழனிசாமி தவிர்த்து விட்டார். இதனிடையே வரும் 5ஆம் தேதி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செங்கோட்டையன் பேசுவதற்கு வாய்ப்புள்ளதாக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி தெரிவித்துள்ளார். அந்த கட்சியில் நடந்த நெருக்கடிகள், அந்த கட்சி எடப்பாடி தலைமையில் ஏற்பட்ட தவறான முடிவுகள், இவற்றை பற்றியெல்லாம் செப்டம்பர் 5ஆம் தேதி பேசுவார் என்று எதிர்பார்க்கலாம். இதனால் வரும் 5ஆம் தேதி செங்கோட்டையன் என்ன பேச போகிறார் என்பது தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை பற்ற வைத்துள்ளது. நீட் தேர்வில் 0 மற்றும் மைனஸ் மதிப்பெண் எடுத்தவர்களும் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. நாடு முழுவதும் பள்ளி படிப்பில் 12ஆம் வகுப்பில் மாணவர்கள் எடுக்கும் மதிப்பெண்களின் அடிப்படையில் மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை நடைபெற்று வந்தது. இந்த நடைமுறை மாற்றப்பட்டு தேசிய தகுதி மற்றும் நுழைவுத் தேர்வு எனப்படும் நீட் தேர்வு அறிமுகம் செய்யப்பட்டு இதில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே மருத்துவ படிப்பில் சேர முடியும் என்று அறிவிக்கப்பட்டது. நீட் தேர்வு முறைக்கு தமிழ்நாட்டின் பல்வேறு அரசியல் கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. ஆளும் கட்சியான திமுக உள்ளிட்ட பல கட்சிகள் நீட் தேர்வில் இருந்து விலக்கு கேட்டு தொடர்ச்சியாக குரல் எழுப்பி வருகின்றன. இளநிலை மற்றும் முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு தனித்தனியே நீட் தேர்வுகள் நடத்தப்படுகின்றன. இந்த நீட் தேர்வின் தேர்ச்சி அடிப்படையிலேயே மருத்துவக் கல்லூரி சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதில் 50% கட் ஆஃப் மதிப்பெண் பெற்றால் மட்டுமே முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர இடம் கிடைக்கும். இந்நிலையில் நீட் தேர்வில் 0 மதிப்பெண் பெற்றவர்களும் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
0 மதிப்பெண் மட்டுமல்லாமல் மைனஸ் மதிப்பெண் எடுத்து தரவரிசையில் 2 லட்சத்திற்கும் கீழ் இடம்பெற்றவர்களும் கூட முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதாக வெளியாகியுள்ள தகவல் கூடுதல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. 0 மதிப்பெண் எடுத்த 14 பேர், மைனஸ் மதிப்பெண்கள் பெற்ற 13 பேர் என மொத்தம் 27 பேர் முதுநிலை மருத்துவ படிப்பில் சேர்ந்துள்ளதாக அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு காரணம் மத்திய அரசு 2023ஆம் ஆண்டு கொண்டு வந்த 0% முறை. முதுநிலை மருத்துவ படிப்பு கலந்தாய்வில் காலி இடங்கள் அதிகரித்ததால் 0% முறைப்படி மாணவர்களை சேர்த்துக்கொள்ள இந்த முறை வழிவகை செய்கிறது. அதன் அடிப்படையில் தற்பொழுது இந்த 27 பேரும் சீட் பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த முறைக்கு கல்வியாளர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்துள்ளது. அப்ளை பண்ணவங்க எல்லாம் குவாலிஃபைட்னு சொன்னாங்க. அதுக்கு எதுக்கு ஒரு எக்ஸாம், அதுக்கு எதுக்கு ஒரு எக்ஸாம் ஃபீஸ், அதுக்கு எதுக்கு ஒரு மாணவன் தேர்வுக்கு போய் செலவு செய்து பயணம் செய்து பண்ணோம். மார்க் அதாவது குவாலிஃபைடு டாக்டர்ஸ் வேணும் அப்படின்னா குவாலிஃபைடு மார்க் வேண்டி இருக்கணும். அதுவும் எஸ்பெஷலி பிஜில ஸ்பெஷலைசேஷன்ல இப்போ அது மருத்துவத்துடைய குவாலிட்டியை குறைச்சிருக்காங்க. அப்போ இது ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஃபியூச்சர்ல. மருத்துவம் பார்க்க தகுதியானவர்களை தேர்ந்தெடுக்கவே நீட் தேர்வு கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் காலி இடங்களை நிரப்புதல் என்ற பெயரில் மைனஸ் மதிப்பெண் பெற்றவர்களுக்கும் சீட் வழங்குவது சரியான முறையா என்ற கேள்வியையும் கல்வியாளர்கள் முன்வைத்து வருகின்றனர். தொடர் மழையால் டெல்லி, ஹரியானா, பஞ்சாப், சத்தீஸ்கர், ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட வட மாநிலங்களில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். வட மாநிலங்களில் பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் டெல்லி யமுனை நதியில் அபாய அளவை மீறி வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. இதனால் டெல்லியில் யமுனை நதிக்கரையோரம் உள்ள குடியிருப்புகளை தண்ணீர் சூழ்ந்துள்ளது. டெல்லியில் லவ்பால் பாலத்தை ஒட்டியபடி தண்ணீர் சென்றதால் பாலத்தில் போக்குவரத்து தடை செய்யப்பட்டது. நேற்றும் மழை நீடித்ததால் டெல்லியில் பல இடங்களில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. யமுனை நதியின் வெள்ளத்தால் டெல்லி அருகே உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள நொய்டா புறநகர் பகுதிகளில் கரையோரம் இருந்த வீடுகள் தண்ணீரில் மூழ்கின. இதனால் கையில் கிடைத்த பொருட்களை எடுத்துக்கொண்டு மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். தொடர் மழையால் கிரேட்டர் நொய்டா விரைவு சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. டெல்லி அருகே ஹரியானா மாநிலத்தில் உள்ள குருகிராம் நகரில் பல இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கியதால் வாகனங்கள் தத்தளித்து சென்றன. குருகிராமில் பெரும் பணக்காரர்கள் வசிக்கும் பகுதியான கோல்ஃப் கோர்ஸ் சாலையில் ஆறு போல தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இமாச்சல பிரதேசத்தின் சிர்மௌரில் படோலியா பாபா கோவில் அருகே அருவியில் கொட்டிய காட்டாற்று வெள்ளம் மிரட்சியை ஏற்படுத்தியது. இமாச்சல பிரதேச மாநிலம் குலுவில் நிலச்சரிவால் வீடு சரிந்து விழுந்த காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. பஞ்சாப் மாநிலத்தில் சட்லஜ் ஆற்றில் வினாடிக்கு 2.5 லட்சம் கன அடிக்கு மேல் தண்ணீர் செல்வதால் பெரோஸ்பூரை சுற்றியுள்ள 100க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் திரும்பும் திசையெங்கும் தண்ணீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக மாறியது. இதனால் பாதிக்கப்பட்டவர்களை படகு மூலம் முகாமுக்கு மீட்புப் படையினர் அழைத்துச் சென்றனர். இதேபோல பஞ்சாபின் குருதாஸ்பூரிலும் வெள்ளத்தில் சிக்கிய மக்களை தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்டனர்.
சத்தீஸ்கர் மாநிலம் ஜகதல்பூரில் உள்ள சபரி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு ஓடும் நிலையில் வெள்ளத்தில் சிக்கி தவித்த நபரை ஹெலிகாப்டர் மூலம் மீட்புக் குழுவினர் பாதுகாப்பாக மீட்டனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூரில் கனமழை நீடிப்பதால் தாவி ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. அங்கு பல இடங்களில் மண் சரிவு நீடிப்பதால் போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட தோடா கிஷ்துவார் நெடுஞ்சாலையில் இராணுவத்தினர் தற்காலிக இரும்பு பாலத்தை அமைத்து போக்குவரத்தை சீர் செய்தனர். திருவள்ளூரில் உயிரிழந்த புலம்பெயர் தொழிலாளியின் குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்க கோரி நடைபெற்ற போராட்டம் வன்முறையில் முடிந்தது. போலீசார் மீது போராட்டக்காரர்கள் கல்வீசி தாக்கியதால் அப்பகுதியே கலவரமானது. நடந்தது என்ன பார்க்கலாம் இந்த தொகுப்பில். சென்னையில் துறைமுகம், அனல் மின் நிலையம், கப்பல் கட்டும் நிறுவனம் உள்ளிட்ட நிறுவனங்களில் ஆயிரக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இவர்களில் ஏராளமானோர் திருவள்ளூர் மாவட்டத்தில் மீஞ்சூர் அருகே காட்டுப்பாக்கத்தில் உள்ள குடியிருப்பில் தங்கியுள்ளனர். புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு என்றே கங்கா, காவேரி என்ற பெயரில் குடியிருப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 35 வயதான அமரேஷ் பிரசாத் என்பவர் இங்கு தங்கி கப்பல் கட்டும் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் திங்கட்கிழமை இரவில் குடியிருப்பில் உள்ள மாடியில் ஏறும் பொழுது இவர் தவறி விழுந்ததாக கூறப்படுகிறது. இதில் படுகாயமடைந்தவர் நிகழ்விடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து சென்ற காட்டூர் போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்விற்காக சென்னையில் உள்ள ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதையடுத்து காலையில் விசாரணைக்காக போலீசார் தொழிலாளர் குடியிருப்புக்கு சென்றுள்ளனர். அப்பொழுது குடியிருப்பு வளாகத்தில் நூற்றுக்கணக்கான புலம்பெயர் தொழிலாளர்கள் திரண்டிருந்தனர். அவர்கள் அமரேஷ் மரணம் தொடர்பாக விசாரணை நடத்தவும் அவரின் குடும்பத்தினருக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்று கோரி போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆனால் போலீசார் அவர்களை கலைந்து போக கூறியுள்ளனர். அதை ஏற்க மறுத்து முழக்கமிட்டதால் அசாதாரண சூழல் ஏற்பட்டுள்ளது. உடனே பாதுகாப்புக்காக கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டனர். போலீசாரை கண்டதும் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த சிலர் அவர்கள் மீது பிளாஸ்டிக் பக்கெட் மற்றும் கற்களை தூக்கி வீசி உள்ளனர். நிலைமை எல்லை மீறுவதை அறிந்து 300க்கு மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டனர். போலீசார் கேடயங்களுடன் வருவதை பார்த்த தொழிலாளர்கள் கற்களை எடுத்து வீசத் தொடங்கினர். தொடர்ந்து நாலாபுறத்திலுமிருந்து போலீசாரை நோக்கி சரமாரியாக கற்களை வீசி தாக்குதல் நடத்தினர். இதனால் போலீசார் சற்று பின்வாங்கினர். ஒரு கட்டத்தில் போராட்டக்காரர்கள் வன்முறையை கையில் எடுத்ததும் போலீசார் லத்தியை கையில் எடுத்து அவர்களை விரட்டத் தொடங்கினர். மேலும் போலீசாரும் பதிலுக்கு கற்களை எடுத்து வீசி தொழிலாளர்களை பின்வாங்கச் செய்தனர். இதையடுத்து கண்ணீர் புகை குண்டை வீசியும் லேசான தடியடி நடத்தியும் அவர்களை குடியிருப்புக்குள் விரட்டியடித்தனர். தொழிலாளர்கள் வன்முறையில் ஈடுபட்டதால் போலீசாரின் வேன் உள்ளிட்ட வாகனங்கள் அடித்து நொறுக்கப்பட்டன. இதனால் போராட்டக்களம் போர்க்களமாக மாறியது. பின்னர் ஆவடி மாநகர காவல் ஆணையர் சங்கர் மற்றும் கூடுதல் காவல் ஆணையர் பவானீஸ்வரி தலைமையில் கூடுதலாக போலீசார் விரைந்து சென்றனர். திரளான போலீசார் குவிக்கப்பட்டதும் அங்கு நிலைமை கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. தொடர்ந்து சம்பவ இடத்தில் ஆவடி ஆணையர் சங்கர் நேரில் ஆய்வு செய்தார். பின்னர் போலீசார் முன்னிலையில் தொழிற்சாலை மேலாளர் மற்றும் அதிகாரிகள் உயிரிழந்த தொழிலாளியின் உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அதில் உயிரிழந்த தொழிலாளியின் குடும்பத்திற்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கிடவும் உடலை விமானத்தில் சொந்த ஊர் கொண்டு செல்ல ஏற்பாடு செய்யவும் தொழிற்சாலை நிர்வாகத்தினர் உத்தரவாதம் அளித்தனர். இதனிடையே போலீசார் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியது தொடர்பாக 6 பிரிவுகளின் கீழ் காட்டூர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். அரசு ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், ஆயுதங்களை பயன்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் 50ற்கு மேற்பட்டோரை கைது செய்து சிறையில் அடைக்க நடவடிக்கை மேற்கொண்டனர்.
தொடர்ந்து ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். திமுகவின் 505 தேர்தல் வாக்குறுதிகளில் 364 திட்டங்கள் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டு இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்தார். தமிழக அரசின் சார்பில் செயல்படுத்தப்பட்டு வரும் சிறப்பு திட்டங்கள் குறித்து அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, கோவி செழியன், சிவசங்கர் ஆகியோர் கூட்டாக சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய தங்கம் தென்னரசு 40 திட்டங்கள் அரசின் பரிசீலனையில் இருப்பதாகவும் மத்திய அரசிடம் உரிய நிதி பங்களிப்புக்காக 37 திட்டங்கள் நிலுவையில் இருப்பதாகவும் 64 திட்டங்கள் அரசால் நடவடிக்கைக்கு எடுத்துக்கொள்ள முடியாதவையாக உள்ளதாகவும் குறிப்பிட்டார். தமிழகத்தின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி என்பது மாயமானது என இபிஎஸ் விமர்சித்திருந்த நிலையில் அவர் மாய உலகில் இருப்பதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு கூறினார். டெக்ஸ்டைல்ஸ் முதல்ல நமக்கு வந்து பெரிய இது டெக்ஸ்டைல்ஸ், லெதர் இண்டஸ்ட்ரீஸ், ஜெம்ஸ், சில காம்பனன்ட்ஸு, இதில் எல்லாத்துக்கும் நமக்கு ஒரு பிரச்சனைகள் வரும் என்பது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கக்கூடிய இது. நமக்கு வந்து பெரிய பாதிப்பு, உதாரணமாக திருப்பூர் போன்று இருக்கக்கூடிய பகுதிகள், இந்த பின்னலாடை பகுதிகளெல்லாம் பெரிய பாதிப்பு வரும். தமிழ்நாடு வில் பி அட் தி ரிசீவிங் எண்ட். எனவே இதற்கான ஒரு ஸ்பெஷல் பேக்கேஜை நீங்கள் கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் இடத்தை கேட்டிருக்கிறோம். அமெரிக்காவின் வரி விதிப்பால் தமிழ்நாட்டில் ஜவுளி, ஆட்டோமொபைல் துறைகள் பெருமளவில் பாதிக்கப்படும் என்றும் இது குறித்து மத்திய நிதியமைச்சரிடம் பேசியுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். ஜிஎஸ்டி தளர்வுகளால் மாநில அரசுகளுக்கு எந்தவித நிதி பாதிப்பு ஏற்படக்கூடாது என வலியுறுத்தியதாக அமைச்சர் தெரிவித்தார். சொன்னதை மட்டுமல்ல, சொல்லாததையும் செய்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக அரசு பதவியேற்று 4.5 ஆண்டுகள் முடிவடைந்து விட்ட நிலையில் தேர்தல் நேரத்தின் போது அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, சிவசங்கர், கோவி செழியன் ஆகியோர் திமுக அரசு அளித்த 505 வாக்குறுதிகளில் 364 வாக்குறுதிகளை நிறைவேற்றிவிட்டதாக தெரிவித்தனர். இதனை சுட்டிக்காட்டி எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னதையும் செய்திருக்கிறோம், சொல்லாததையும் செய்திருக்கிறோம் என்று கூறியுள்ளார். 40 வாக்குறுதிகள் பரிசீலனையில் உள்ளதாக கூறியுள்ள முதலமைச்சர் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடாத காலை உணவு திட்டம், நான் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன் திட்டங்களையும் செயல்படுத்தி வருவதாக பெருமிதம் தெரிவித்துள்ளார். முந்தைய ஆட்சியின் 10 ஆண்டு கால நிதி நிர்வாக சீர்கேடு, கொரோனா நெருக்கடி, தமிழ்நாட்டை வெல்ல முடியாத மத்திய பாஜக வன்ம அரசின் ஓரவஞ்சனை போன்ற தடைகளை கடந்து சொன்ன சொல்லை காப்பாற்றி இருப்பதாக முதலமைச்சர் பதிவிட்டுள்ளார். ராமநாதபுரத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகளை அமைக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ள நிலையில் அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அது ரத்து செய்யப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார். தமிழகத்தை மீட்போம், மக்களை காப்போம் என்ற பெயரில் பரப்புரையில் ஈடுபட்டுள்ள அவர் மதுரை மாவட்டத்தில் பரப்புரையில் ஈடுபட்டார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாய நிலங்களை அழிக்கும் திட்டம் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது அதிமுக அரசு என்றும் கூறினார். ஹைட்ரோ கார்பன் திட்டம் விவசாயிகளுடைய நிலங்களை அபகரிக்கின்ற திட்டம். திரு ஸ்டாலின் அவர்கள் தொழில்துறை அமைச்சராக இருந்தார், துணை முதலமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் டெல்டால ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை முதல் கொண்டு வந்தார். பிறகு அந்த டெல்டா மாவட்டத்தில் மீத்தேன் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சி நடந்த பொழுது அதை தடுத்து நிறுத்தி விவசாயிகளுடைய நிலங்களை பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு விட்டதாக குற்றம் சாட்டிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அரசியல் தலையிட்டால் காவல்துறை செயல்பட முடியாத நிலையில் உள்ளதாக தெரிவித்தார். தமிழ்நாட்டில் 10,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதாகவும் அவை விரைவில் நிரப்பப்படும் என்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் கூறியுள்ளார். விருதுநகரில் பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கான மாவட்ட அளவிலான அடைவுத் தேர்வு ஆய்வுக் கூட்டம் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் விவரம் முழு அளவில் பெற்ற பின் இதுகுறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் ஆசிரியர்களை தமிழக அரசு எக்காரணத்தை கொண்டும் கைவிடாது என்றும் கூறினார். எல்லாமே அந்த டீச்சர்ஸ் உருவாக்குனவங்க தான் அதெல்லாம். ஸோ அந்த டீச்சர்ஸ்க்கு என்ன விதமான ஒரு நியாயத்தை இப்போ மாண்புமை பொருந்திய நீதிமன்றம் நேற்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது. ஸோ அது சார்ந்த அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்பதை முடிவு செய்ததுக்கு பிறகு எந்த ஒரு டீச்சரையும் விட்டுவிடாமல் அவர்களை அரவணைப்பதற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அதை கண்டிப்பாக. கட்டாய கல்வி சட்டத்தின் மூலம் 40% பணத்தை மாநில அரசு கொடுத்தாலும் 60% பணத்தை மத்திய அரசு தராததால் மாணவர்களுக்கான கட்டணத்தை வழங்க முடியாத சூழல் உள்ளதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார்.
எத்தியோப்பியாவில் இருந்து சென்னைக்கு கடத்தி கொண்டு வரப்பட்ட 56 கோடி ரூபாய் மதிப்பிலான 5.6 கிலோ கொக்கைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டது. ஆப்பிரிக்க நாடான எத்தியோப்பியா தலைநகர் அடிஸ் அபாபாவில் இருந்து சென்னைக்கு வந்த எத்தியோப்பியன் ஏர்லைன்ஸ் விமானத்தில் வடமாநில இளைஞர்கள் 2 வந்தனர். வடமாநிலத்தைச் சேர்ந்த 2 டெல்லி அல்லது மும்பைக்கு செல்லாமல் சென்னைக்கு வந்ததால் சந்தேகமடைந்த சுங்கத்துறை அதிகாரிகள் 2 விசாரணை செய்து அவர்கள் உடைமைகளை சோதனை செய்தனர். அப்போது அவர்கள் 56 கோடி ரூபாய் மதிப்பிலான 5 கிலோ 620 கிராம் எடை கொண்ட கொக்கைன் போதைப் பொருளை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதையடுத்து 2 கைது செய்த அதிகாரிகள் அவர்களிடம் விசாரணை நடத்தினர். அப்போது சர்வதேச போதை கடத்தும் கும்பலுக்காக கூலிக்காக சென்றது தெரியவந்தது. மேலும் இவர்களைப் போல மும்பை மற்றும் டெல்லிக்கு போதைப் பொருட்களை 2 கடத்தி வருவதும் தெரியவந்தது. இதையடுத்து மும்பை விமான நிலையத்தில் ஒருவரும் டெல்லி விமான நிலையத்தில் நைஜீரிய இளைஞரும் கைது செய்யப்பட்டனர். 2500 பட்டதாரி ஆசிரியர்களுக்கு உடனடியாக பணி நியமன ஆணைகளை வழங்கலாம் என தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர்கள் பணியிடங்களுக்கு போட்டித் தேர்வு மூலம் 2500 பேர் தேர்வு செய்யப்பட்டனர். ஆனால் ஆசிரியர் அல்லாத அமைச்சு பணியாளர்களுக்கு 2% ஒதுக்கீடு வழங்காமல் நேரடி நியமனம் செய்யக்கூடாது என தொடுக்கப்பட்ட வழக்கில் பட்டதாரி ஆசிரியர்களின் பணி நியமனத்திற்கு இடைக்கால தடை விதித்து உயர்நீதிமன்ற தனி நீதிபதி உத்தரவிட்டிருந்தார். இதை எதிர்த்து தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்கள் 2 நீதிபதிகள் அமர்வில் முறையீடு செய்தனர். இந்த வழக்கு உயர்நீதிமன்ற நீதிபதிகள் ஆர். சுரேஷ்குமார், ஹேமந்த் சந்திர கவுடர் அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தனி நீதிபதியின் உத்தரவால் தேர்வான அனைத்து ஆசிரியர்களும் பாதிக்கப்பட்டுள்ளதாக முறையிடப்பட்டது. அப்போது போட்டித் தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கான பணி நியமன ஆணைகள் தயாராக உள்ளனவா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். அவை தயாராக இருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டதை அடுத்து பட்டதாரி ஆசிரியர்கள் 2500 பேருக்கும் உடனடியாக பணியாணைகளை வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் பணி நியமனம் செய்தது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை 2 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். 2 நாள் பயணமாக தமிழ்நாடு வந்துள்ள குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டுவிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்கிறார். சென்னை கிண்டி ராஜ்பவனில் தங்கியிருக்கும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு காலை 11 மணிக்கு சென்னையில் இருந்து திருச்சி செல்கிறார். மதியம் 12:30 மணிக்கு திருச்சி விமான நிலையம் சென்றடையும் அவர் அங்கிருந்து விமானப்படை ஹெலிகாப்டர் மூலம் திருவாரூர் செல்கிறார். மதியம் 3:30 மணிக்கு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளும் அவர் மாலை 4 மணிக்கு திருவாரூரில் இருந்து ஹெலிகாப்டர் மூலம் திருச்சி ஸ்ரீரங்கம் ஹெலிகாப்டர் தளத்திற்கு வருகிறார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்து சாலை மார்க்கமாக ஸ்ரீரங்கநாதர் கோவிலுக்கு செல்லும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அங்கு சாமி தரிசனம் செய்கிறார். இதையடுத்து மாலை 5:30 மணிக்கு திருச்சி விமான நிலையத்தில் இருந்து குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு டெல்லி புறப்பட்டு செல்கிறார். குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் நகரம் முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஸ்ரீரங்கம் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகள் முழுவதும் காவல்துறையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் பாதுகாப்பு காரணம் கருதி இன்று மதியம் 1 மணி வரை மட்டுமே ஸ்ரீரங்கம் கோவிலில் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்யலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரணி அருகே நாய் குறுக்கே வந்து மோதியதால் சாலையில் சென்ற பைக் விபத்தில் சிக்கி சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் முள்ளிப்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் கார்த்திக். இவரது 4 வயது மகள் அனாமிகா LKG படித்து வந்தார். இந்த நிலையில் கார்த்திக்கும் அனாமிகாவும் ஆரணி நோக்கி பைக்கில் சென்று கொண்டிருந்த போது சாலையில் நாய் ஒன்று குறுக்கே வந்து வாகனத்தில் மோதியதாக கூறப்படுகிறது. அதில் நிலை தடுமாறி இருவரும் கீழே விழுந்தனர். அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த நிலையில் தலையில் பலத்த காயம் ஏற்பட்ட சிறுமி அனாமிகா சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நாய் குறுக்கே வந்து வாகனம் விபத்திற்குள்ளானதில் சிறுமி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. தனது தாயை அவதூறாக பேசியதை தாம் மன்னித்தாலும் நாட்டு மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என பிரதமர் மோடி பேசினார். பீகாரில் ராகுல் காந்தி நடத்திய வாக்காளர் உரிமை பேரணியின் போது சிலர் பிரதமர் மோடியின் தாய் குறித்து அவதூறாக பேசிய வீடியோ வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. காங்கிரஸ் மற்றும் RJD கட்சியினரை எதிர்த்து பாஜகவினர் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடத்தினர். இந்நிலையில் பீகாரில் நலத்திட்டங்களை காணொலி வாயிலாக தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் மோடி தனது தாயை மட்டுமல்ல ஒட்டுமொத்த தாய்மார்களையும் அவமானப்படுத்தி இருப்பதாக கூறினார். मेरी मां का अपमान नहीं है, ये देश की मां, बहन, बेटी का अपमान है. தாய்மார்களின் தியாகத்தை பணக்காரர்களான காங்கிரஸ் மற்றும் RJD கட்சியினரால் புரிந்து கொள்ள முடியாது என்றார்.
பிஆர்எஸ் கட்சியிலிருந்து கவிதாவை தற்காலிகமாக நீக்கி அவருடைய தந்தையும் கட்சியின் தலைவருமான சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். பாரத் ராஷ்டிரிய சமிதி ஆட்சியில் காளீஸ்வரன் பாசன திட்டத்தில் ஊழல் நடைபெற்றதாக புகார் எழுந்த நிலையில் சிபிஐ விசாரணை நடத்த தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டார். இதனை கண்டித்து அறிக்கை விட்ட பிஆர்எஸ் எம்எல்சி கவிதா தங்கள் கட்சியை சேர்ந்த முன்னாள் நீர்வளத்துறை அமைச்சரும் தங்கள் உறவினருமான ஹரிஷ் ராவை குற்றம் சாட்டி பேசினார். தங்கள் ஆட்சி காலத்தில் அமைச்சராக இருந்தபோது சொத்துக்களை வாங்கி ஹரிஷ் குவித்து விட்டதாகவும் தற்போது ரேவந்த் ரெட்டியுடன் சேர்ந்து சந்திரசேகர ராவை சிக்க வைக்க திட்டமிட்டிருப்பதாகவும் கவிதா கூறினார். இதில் முன்னாள் எம்பி சந்தோஷ்குமாருக்கும் தொடர்பு உள்ளதாக கவிதா குற்றம் சாட்டினார். சிபிஐ விசாரணையில் தன்னுடைய தந்தை சந்திரசேகர ராவ் குற்றம் செய்யவில்லை என்பது நிரூபணமாகும் என்றும் அவர் கூறினார். பிஆர்எஸ் மூத்த தலைவர்கள் குறித்து இப்படி கருத்து தெரிவித்த நிலையில் கவிதாவை கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீக்கி சந்திரசேகர ராவ் உத்தரவிட்டுள்ளார். தனது உடல்நிலை குறித்து சமூக ஊடகங்களில் வெளியாகும் கருத்துக்கள் தவறானவை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் விளக்கம் அளித்துள்ளார். கடந்த ஒரு வார காலமாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பொதுவெளியில் தோன்றவில்லை, செய்தியாளர்களையும் சந்திக்கவில்லை. இதனால் அவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இறந்துவிட்டதாகவும் சமூக ஊடகங்களில் செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் வாஷிங்டனில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ட்ரம்ப் கடந்த வாரத்தில் பல்வேறு செய்தியாளர்கள் சந்திப்புகளில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார். I didn't see that. You know, I have heard, it's sort of crazy, but last week I did numerous news conferences, all successful. They went very well, like this is going very well. And then I didn't do any for 2 days, and they said, there must be something wrong with him. முன்னாள் அதிபர் ஜோ பைடன் சில மாதங்களாக பொதுவெளியில் தோன்றாத போது அவர் குறித்து தவறாக கருத்து தெரிவிக்காதது ஏன் என்றும் ட்ரம்ப் கேள்வி எழுப்பினார். மேலும் அமெரிக்க விண்வெளி கட்டுப்பாட்டு மையத்தை கொலராடோவிலிருந்து தனது முந்தைய ஆட்சி காலத்தில் இருந்த அலபாமாவுக்கே மாற்ற உள்ளதாக அவர் அறிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தகம் ஒருதலைபட்சமாக இருப்பதாகவும் தனது வரி விதிப்பு நடவடிக்கை நியாயமானது என்றும் ட்ரம்ப் விளக்கமளித்தார். பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளின் மேற்கூரைகளில் தவித்து வருபவர்களை ட்ரோன்கள் மூலம் கண்டறியும் பணியில் மீட்புப் படையினர் ஈடுபட்டுள்ளனர். பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணத்தில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. மேலும் இந்தியாவில் உள்ள அணைகளிலிருந்து கூடுதல் நீர் திறக்கப்பட்டதால் முல்தான் மற்றும் ஜாங் மாகாணங்கள் வெள்ளக்காடுகளாக மாறியுள்ளன. பெரும்பாலான பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. 5 அடி உயரத்திற்கு வெள்ளம் தேங்கிய நிலையில் மக்கள் தங்களால் முடிந்த அளவுக்கு பொருட்களை எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியுள்ளனர். இதுவரை 850 பேர் உயிரிழந்த நிலையில் 9 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேறியதாக கூறப்படுகிறது. பலரும் தங்களது வீடுகளின் மேற்கூரைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை கண்டறிந்து மீட்பதற்காக ட்ரோன்களை மீட்புப் படையினர் பயன்படுத்தி வருகின்றனர். மக்களை தங்க வைப்பதற்காக 1000த்திற்கும் மேற்பட்ட முகாம்களை அமைத்துள்ளதாக பஞ்சாப் மாகாண அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். $175 பொருட்கள் மீதான வரியை குறைப்பது தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் இன்று ஆலோசனை நடத்த உள்ளது. தற்போது 4 அடுக்குகளாக உள்ள ஜிஎஸ்டி வரி விகிதங்களை 5 மற்றும் 18% என 2 அடுக்குகளாக மாற்றுவது தொடர்பாக இன்றும் நாளையும் ஆலோசிக்கப்பட்டு முடிவெட்டப்பட உள்ளது. அதில் ஆயுள் காப்பீட்டிற்கு செலுத்தும் தொகைக்கான ஜிஎஸ்டி ரத்து செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே நேரம் டிவி, ஏசி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின், சிமெண்ட் உள்ளிட்ட பொருட்களுக்கான ஜிஎஸ்டி வரி 18 விழுக்காடாக குறைக்கப்பட வாய்ப்புள்ளது. 2 அடுக்குகளாக ஜிஎஸ்டி மாற்றப்பட்டாலும் ஆடம்பர மற்றும் உடல்நலத்திற்கு கேடான பொருட்களுக்கு 40 விழுக்காடாக ஜிஎஸ்டி அதிகரிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜவுளி, ரெடிமேட் ஆடைகள், காலணிகள், உரம், ஷாம்பு, சோப்பு, பற்பசை உள்ளிட்டவை மீதான வரி 12 மற்றும் 18 விழுக்காட்டிலிருந்து 5 விழுக்காடாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு சார்பில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொள்ள உள்ளார். தமிழகத்தில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்ததை தொடர்ந்து மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்பவர்கள் முகக்கவசம் அணிய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் கடந்த 2 வாரமாக வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. குறிப்பாக குளிர் பிரதேசங்கள் மற்றும் மக்கள் அதிகம் வசிக்கும் இடங்களான சென்னை, கோவை, மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் வைரஸ் காய்ச்சல் பரவல் அதிகரித்துள்ளது. இந்நிலையில் முதியவர்கள், நோய் எதிர்ப்பு சக்தி குறைவானவர்கள், திருமணம் மற்றும் நிகழ்ச்சிகள் உள்ளிட்ட மக்கள் அதிகம் கூடும் இடங்களுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் மற்றவர்கள் முகக்கவசம் அணிந்து பாதுகாப்பாக செல்ல வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் கன்னத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செல்லமாக தட்டினார். அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்தது போல முன்னாள் சகாக்கள் இருவரும் வெகுநேரம் பேசிக் கொண்டனர்.
திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் யாசகரை தாக்கிய புகாரில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு இன்று திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் சாமி தரிசனம் செய்யவுள்ள நிலையில் ஸ்ரீரங்கம் கோவிலில் இருக்கும் யாசகர்களை அப்புறப்படுத்தும் பணியில் காவலர்கள் ஈடுபட்டனர். அப்போது கோவிலில் இருந்த ஆதரவற்ற முதியவர் ஒருவரை காவலர்கள் தாக்கிய காட்சி வெளியான நிலையில் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் ரவி மற்றும் காவலர் மணிகண்டன் ஆகியோரை பணியிடை நீக்கம் செய்து திருச்சி மாநகர காவல் ஆணையர் காமினி உத்தரவிட்டுள்ளார். சென்னையில் கால்வாயில் மீட்கப்பட்ட பெண்ணின் வாயில் துணி கட்டப்பட்டிருந்ததாக மாநகராட்சி தரப்பில் கூறப்பட்ட நிலையில் அவர் தவறி விழுந்துதான் உயிரிழந்தார் என்று காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. சூளைமேடு வீரபாண்டி நகர் முதல் தெருவில் சாலையோரத்தில் திறந்திருந்த கால்வாயில் பெண் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டார். இதுகுறித்து விளக்கம் அளித்த சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் தவறி விழுந்து அவர் உயிரிழக்கவில்லை என்றும் அவருடைய வாயில் துணி கட்டப்பட்டிருந்ததாகவும் தெரிவித்தனர். ஆனால் இதனை மறுத்திருக்கூடிய காவல்துறை பெண்ணின் வாயில் துணி எதுவும் கட்டப்பட்டிருக்கவில்லை என்றும் அவர் தவறி விழுந்து உயிரிழந்ததற்கான ஆதாரம் இருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் தச்சன்பட்டறை கிராமத்தில் மாசடைந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கடந்த சில நாட்களாக குடிநீர் மஞ்சள் நிறமாக வருவதாகவும் ஆனால் வேறு வழியின்றி பயன்படுத்துவதாகவும் வேதனை தெரிவித்த மக்கள் நோய் தொற்று பரவும் அச்சம் எழுந்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இந்நிலையில் பேச்சுவார்த்தைக்கு வந்த வட்டார வளர்ச்சி அதிகாரியுடன் பொதுமக்கள் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை அருகே கைது செய்யப்பட்ட சரித்திர பதிவேடு குற்றவாளி தற்கொலைக்கு முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. மாரி என்பவர் மீது பல குற்ற வழக்குகள் நிலுவையில் இருக்கும் நிலையில் தலைமறைவாக இருந்த அவரை செங்குன்றம் பகுதியில் காவல்துறையினர் கைது செய்தனர். அவரை புளியந்தோப்பு காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்திய போதுதான் மறைத்து வைத்திருந்த பிளேடை எடுத்து கழுத்தை அறுத்துக் கொண்டார். சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்படுகிறது. சேலம் மாவட்டம் மேட்டுப்பட்டி தாதனூரில் அரசு பேருந்து ஓய்வு பெற்ற ஓட்டுநர் வீட்டில் இருந்து 60 சவர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. வெங்கடாச்சலம் என்பவர் திங்கட்கிழமை அன்று துறையூரில் இருக்கும் உறவினர் வீட்டிற்கு சென்றுவிட்டு செவ்வாய்க்கிழமை வீடு திரும்பியுள்ளார். அப்போது அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்து 60 சவர நகைகள் 50,000 ரொக்கம் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. இதுகுறித்து காவல்துறையிடம் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் தடயவியல் நிபுணர்களின் உதவியுடனும் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையிலும் விசாரணை நடைபெற்று வருகிறது. திருத்தணி முருகன் கோவில் மலைப்பாதையில் புதிய தார்ச்சாலை தரமாக அமைக்கப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. அடிவாரத்தில் இருந்து மலைக்கோவில் வரையிலான 1.5 கிலோமீட்டர் தூரம் உள்ள மலைப்பாதையில் 1 கோடி ரூபாய் செலவில் கடந்த 2 நாட்களாக புதிய சாலை அமைக்கும்படி நடைபெற்றது. இந்நிலையில் பழைய தார்ச்சாலையை அகற்றாமல் அதன் மீதே புதிய தார்ச்சாலை அமைக்கப்பட்டுள்ளதாகவும் சாலை ஆக்கிரமிப்புகளை சரி செய்யாமல் விடப்பட்டுள்ளதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கொடைக்கானல் கலையரங்கம் பகுதியில் மோதல் விவகாரம் தொடர்பாக மேக்ஸி கேப் வேன் ஓட்டுநர்கள் 4 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மேக்ஸி கேப் வேன் நிறுத்தமிடத்தில் நிறுத்தப்பட்ட 2 சக்கர வாகனம் மீது பின்னால் இயக்கப்பட்ட வேன் இடித்ததால் இரு தரப்பினருக்கு இடையே கைகலப்பானது. இந்நிலையில் வாகன உரிமையாளரான வழக்கறிஞர் முகமது ஆசிக் கொடைக்கானல் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் வேன் ஓட்டுநர்கள் மீது வழக்கு பதிந்து விசாரணை நடைபெறுகிறது. அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூர் அருகே அரசு பேருந்தும் காரும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விஜயலட்சுமி என்பவர் தனது தம்பி பாலசுப்ரமணியனின் சிறுநீரக சிகிச்சைக்காக தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு காரில் சென்றுவிட்டு ஊர் திரும்பிக் கொண்டிருந்தார். காரை முரளி என்பவர் ஓட்டி வந்த நிலையில் சாத்தமங்கலம் அருகே வந்தபோது விபத்துக்குள்ளானது. முன்னால் சென்ற லாரியை முந்திச் செல்ல முயன்றபோது எதிரே வந்த அரசு பேருந்து மீது நேருக்கு நேர் கார் மோதியது. இதில் ஓட்டுநர் முரளியும் விஜயலட்சுமியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பலத்த காயமடைந்த பாலசுப்ரமணியன் அரியலூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள அமேசான் நிறுவனத்தில் வேலை செய்த பெண் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பழவேற்காட்டைச் சேர்ந்த கீர்த்திகா என்பவர் கடந்த 31ஆம் தேதி பணிக்கு சென்றபோது மின்சாரம் தாக்கி ஆபத்தான நிலையில் சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த நிலையில் கீர்த்திகா மரணத்தில் சந்தேகம் இருப்பதாகவும் உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும் அவரது தாய் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே கொம்புத்தேனை கடித்து பெண் உட்பட 4 பேர் காயமடைந்தனர். முடிகொண்டான் ரயிலடி பகுதியைச் சேர்ந்த கலியமூர்த்தி, அவரது மகன் இளையராஜா மற்றும் உறவினர்களான வெங்கடேஷ், கண்மணி ஆகியோர் தாங்கள் வளர்க்கும் ஆடுகளை மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பியுள்ளனர். அப்போது சாலையோரத்தில் இருந்த அரச மரத்தில் கூடு கட்டியிருந்த கொம்புத்தேனி பூச்சிகள் களைந்து 4 பேரையும் கடித்துள்ளது. இதில் படுகாயமடைந்த 4 பேரும் நன்னிலம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர்.
ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபம் அருகே தடை செய்யப்பட்ட மீன்பிடி வலைகளை பயன்படுத்தி மீன்பிடித்த 4 விசைப்படகு உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சில படகுகள் அனுமதி சீட்டு பெறாமல் மீன்பிடிக்க கடலுக்கு செல்வதாக கிடைத்த தகவலின் பேரில் மீன்வளத்துறை அதிகாரிகள் மண்டபம் கடற்கரை பகுதியில் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஆறுமுகம், கார்த்திக், ஜக்காரியா, உமைதா பாபு என்பவர்களுக்கு சொந்தமான 4 மீன்பிடி விசைப்படகுகள் இரட்டை மடி வலைகள் பயன்படுத்தப்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த வலைகளை பறிமுதல் செய்த அதிகாரிகள் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்தனர். பிரதமர் நரேந்திர மோடியை அவதூறாக பேசியதாக ராகுல் காந்தியை கண்டித்து தருமபுரி தொலைத்தொடர்பு அலுவலகம் முன்பாக பாஜகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியையும் அவருடைய குடும்பத்தினரையும் ராகுல் காந்தி அவதூறாக பேசியதாக கூறி நாடு முழுவதும் பாஜகவினர் போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். அந்த வகையில் தருமபுரியில் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட பாஜகவினர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் பேரனின் பிறந்தநாள் விழாவுக்காக சென்ற மூதாட்டியின் வீட்டில் 5 சவரன் நகை மற்றும் 5000 ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். ஜோதி என்ற 60 வயது மூதாட்டி கடந்த சனிக்கிழமையன்று சென்னை அண்ணா நகரில் உள்ள மகள் தீபிகா வீட்டிற்கு சென்றிருந்தார். இந்நிலையில் செவ்வாய்க்கிழமை அதிகாலை அவரது வீட்டின் பூட்டு உடைக்கப்பட்டிருந்த நிலையில் தகவல் அறிந்து வந்த ஜோதி திருட்டு போனது குறித்து காவல்துறையில் புகார் அளித்தார். நாமக்கல் மாவட்டத்தில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நல விடுதிகள் 13 மூடப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நாமக்கல், ராசிபுரம், கொல்லிமலை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த விடுதிகளில் ஏழை எளிய அரசு பள்ளி மாணவ மாணவியர் தங்கி பயின்று வந்தனர். இதில் 13 விடுதிகளில் தங்கியிருந்த மாணவ மாணவிகள் வேறு விடுதிக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இதுகுறித்து மாவட்ட ஆதி திராவிடர் நலத்துறை அலுவலர் சுரேஷ்குமாரிடம் கேட்டபோது போதிய மாணவர்கள் இல்லாததால் இந்த விடுதிகள் மூடப்பட்டதாக தெரிவித்தார். கோவை ஆவரம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் ஓணம் பண்டிகை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மாணவ மாணவிகள் கேரள மாநிலத்தின் பாரம்பரிய உடை அணிந்து கல்லூரி வளாகத்தில் பூக்கோலமிட்டு நடனமாடி மகாபலி மன்னனை வரவேற்றனர். மேலும் சண்டை மேள இசையுடன் மாணவ மாணவிகள் உற்சாகமாக நடனமாடி ஓணம் பண்டிகையை கொண்டாடினர்.